Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல AIR அதாவது ஏர் அப்படிங்கிற சவுண்ட்ஸ்ல வரக்கூடிய வார்த்தைகளை தான் இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ ஏர் அப்படிங்கிற இந்த சவுண்டு AIR வந்தா மட்டும்தான் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இன்னும் 2 எழுத்துக்கள் காம்பினேஷன் வரும்போதும் இந்த ஏர் அப்படிங்கிற சவுண்டு வந்து வருது. இந்த மாதிரி நீங்க சவுண்ட்ஸை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கக்கூடிய வேர்ட்ஸை ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதே வேர்டை சவுண்ட்ஸை வச்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு இந்த ஏர் சவுண்ட்ல வரக்கூடிய வார்த்தைகளை டீட்டெயிலா லேர்ன் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. AIR இதோட சவுண்டு ஏர் ஏர். ஓகே, ஸோ தமிழ்ல நம்ம எழுதணும்னா ஏ போட்டு இரு எழுதுவோம். ஏர் அப்படிங்கிற சவுண்டு எப்படி படிக்கலாம்னு பாருங்க. AIR அப்படின்ற வார்த்தையே இருக்கு. இதை வந்து எப்படி படிக்கணும்? ஏர். அதே மாதிரி இட்ச் ஏர் சேர், இட்ச் ஏர் சேர், இப் ஏர் பேர் பேர், இஃப் ஏர் ஃபேர் ஃபேர், இர் இ ரி பேர் ரிப்பேர் ரிப்பேர், ரி பேர் ரிப்பேர், ரீபேர்னு படிக்கக்கூடாது, ரிப்பேர். ஓகே, அதே மாதிரி டே டு ஏ டே இஸ் டெஸ் பேர் டெஸ்பேர் டெஸ்பேர், டு எய் டெய்ரி எய்ரி எய்ரி, ஸோ டெய்ரி. ஓகே, அதே மாதிரி ஹேரி ஹேரி hair, hair, stairs, stairs, airs, stairs, stairs, aircraft, 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 airship, 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 unfair, 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 fill, fill air, flare, flare, fill, fill, எல்பிளன்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ரிப்பேர் இது முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க, இந்த AIR ஏர் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா இந்த சவுண்டு. ஸோ இந்த வேர்ட்ஸ்ல எல்லாமே பாருங்க இருக்கு ஏர் அப்படிங்கிற சவுண்டு தான் வருது. ஓகே, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கான்சனட்டோட இந்த ஏர் அப்படிங்கிற சவுண்டை வச்சு நம்ம அந்த வேர்ட்ஸை ரீட் பண்றோம். அப்போ AIR சவுண்ட்ஸ்ல ஏர் அப்படிங்கிற சவுண்டு. இப்போ AIRக்கு மட்டும் தான் ஏருங்கிற சவுண்ட் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இன்னும் பாருங்க, உங்களுக்கு இங்க வந்து பாருங்க எல்லாமே எதுல முடியுது? AREல முடியுது. முன்னாடி AIR பார்த்தோம், இங்க ARE. ஸோ இந்த வார்த்தைகளையுமே இந்த ARக்கு ஏர் அப்படிங்கிற சவுண்டு தான். அதாவது AIRக்கு நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோமோ அதே சவுண்டு தான். இதை வந்து எப்படி படிக்கணும்னா பேர் பேர், ப ஏர் பேர், டேர் டேர், ஹேர் ஹேர், பேர் பேர், ரேர் ரேர். அதே மாதிரி ஃபிளேர் ஃபிளேர், ஸ்கேர் ஸ்கேர், ஸ்டார், கேர், ஃபேர், மேர், பேர், கிளார், ஷேர், ஸ்கொயர், ஸ்கொயர் ஸ்கொயர் ஏர் ஸ்கொயர். இங்க எல்லாமே வந்து ஆன்ற, அதாவது ARE அப்படின்னா ஆன்னு தான் நம்ம படிப்போம் இல்லையா, ஆர். இதை வந்து ஒரு சிலர் தமிழ்ல நம்ம சொல்லும் போது ஆர் ஆர், வி ஆர், யூ ஆர், தே ஆர் அப்படி படிப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஆர் அப்படின்னு சவுண்ட்ல சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஃபுல் ஆர் அப்படின்னு வராது, இங்க ஏர். அதாவது AIRக்கு நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோமோ அதே சவுண்டு தான் இங்கேயும் வரும். ஆனா அங்க AIR வரும், இங்க ARE வந்து வரும். ஆனா ஸ்பெல்லிங் உங்களுக்கு மாறும், சவுண்ட்ஸ் வந்து சேம் தான். அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷனும் இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து ARE பார்த்தோம், முன்னாடி AIR. இங்க வந்து பாத்தீங்கன்னா EAR. ஸோ இங்கேயும் வந்து ஏர் அப்படிங்கிற சவுண்டு தான். இதை பியர் அப்படின்னு படிக்க மாட்டோம், பேர், டெடி பேர்,
டெடி பியர் கிடையாது, டெடி பேர். BEAR பேர். அப்போ BAR பேர் பேர். பேர் பேர். ஸ்வேர் ஸ்வேர் ஸ்வேர். அதே மாதிரி வேர் வேர். உங்க ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ வியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம், வேர் வேர். அதே மாதிரி அண்டர் வேர் அண்டர் வேர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து AIR. ஸோ இதோட சவுண்டு ஏர். அதே மாதிரி ARE ஏர். EAR ஏர். ஸோ எல்லாத்துக்குமே EAR எங்கே வந்தாலும் ஏர்ன்ற சவுண்டு வருமானு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு இந்த சவுண்ட்ஸும் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நிறைய வேர்ட்ஸ் நம்ம படிச்சுட்டு அதை எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சவுண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்கலாம் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக படிக்கும்போது ஜஸ்ட் வந்து கிராமரோ இல்லை ஏதாவது எழுதுறதை மட்டும் நம்ம படித்து ஒரு மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடுவோம். பட் அந்த அளவுக்கு நம்மளால ரீடிங்கோ ரைட்டிங்கோ தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜெலாம் போனதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியத்திலே தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அதுலேயும் நம்ம ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால எழுத முடியாது. அதே சமயம் எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் மெமரி பண்ணவும் முடியாது. ஸோ எல்லா வார்த்தைகளும் மீன்ஸ் நம்ம ஒரு வேர்டை வேணால் மெமரி பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சென்டென்ஸை வேணால் மெமரி பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கே நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒரே விஷயத்த படிக்கணும் அப்படின்றது யோசிங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் எழுதுறீங்க, ஒவ்வொரு ஸ்பெல்லிங்குமே மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் போகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா, தமிழ் மூலமா நம்ம வந்து இங்கிலீஷோட எழுத்து கூட்டி படிக்கிறது அண்ட் எழுத்து கூட்டி எழுதுறது அப்படின்றத நீங்க பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டாலே நீங்க என்ன படிச்சாலுமே உங்களால ஈஸியா அதை பண்ண முடியும். அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.